இந்த குட்டி பொண்ணு ஸ்கூல்ல இருக்கிற பிடி சார் அடிக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரவுடி நம்பரை கேக்குறா. அந்த பையன் அவங்க ஏரியாவிலே இருக்கிற குட்டி டான் கிட்ட ரவுடி நம்பரை கேக்குறான். அந்த குட்டி டானும் எங்க ஏரியால பட்டாம்பூச்சி சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அடிச்சா சுத்திலும் பட்டாம்பூச்சியா பறக்கும்னு சொல்றான். இவனும் அந்த ரவுடிய போய் மீட் பண்ணி நீங்க மட்டும் அந்த சார் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குற காசை அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்றான். யாருப்பா அவங்கன்னு கேட்டா எங்க ஏரியால 4வது 5வது படிக்கிற பசங்கன்னு சொல்றான். இதெல்லாம் கேக்குற இவரும் ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருன்னு அனுப்பி விட்டுறாரு. ஆக்சுவலா இந்த ரவுடியும் ஊருக்குள்ள ரொம்ப வெட்டியா தான் சுத்திட்டு இருப்பாரு. இந்த ரவுடியோட பெரிய ரவுடி கிட்ட கடன் வாங்கி இருப்பாரு. அவரு இவனுங்க கிட்ட வந்து வட்டியும் முதலுமா காசெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னனால இவனுங்க கிட்ட காசு இல்லாதனால அந்த சின்ன பசங்க சொன்ன டீலிங்கையே முடிச்சிடலான்னு பேசுறாங்க. நான் உங்க பிடி சார் அடிக்கணும்னா எனக்கு 10,000 ரூபாய் வேணும்னு கேக்குறான். அதுக்கு இந்த சின்ன பொண்ணும் 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்னு சொல்றா. அதுக்கு பதிலா வேணா எங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோனை வேணா தரேன், அதை வேணா வச்சுக்கோங்கன்னு சொல்றா. இவனுங்களும் அந்த ஐபோனு நல்ல ரேட்டுக்கு போகும்னு அந்த ஐபோனை வாங்கிக்கிறானுங்க. இவனுங்களும் போனா வாங்கிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட நாளைக்கே வேலைனா முடிஞ்சிடும், அவன் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போனை கொண்டு போய் மொபைல் கடையில கொடுத்தா இந்த போனை வச்சு அமெரிக்கால மட்டும்தான் பேச முடியும்னு சொல்லிட்டு அந்த போனுக்கு 2000 ரூபாய் மட்டும்தான் தராங்க. இந்த பொண்ணு அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தா அந்த பிடி சாரு நார்மலா எப்பவும் வர மாதிரி தான் வராரு. இந்த பொண்ணு டைரக்டா அந்த ரவுடி கிட்ட போய் என்ன ஏமாத்திட்டீங்க, என் போனை வாங்கிட்டு நீங்க ஏன் பிடி சார் அடிக்காம விட்டீங்கன்னு கேக்குறா. எனக்கு இப்ப என் போன் வேணும்னு கேக்குறா. அதுக்கு இந்த ரவுடியும் முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி விரட்டி அனுப்பிடுறாங்க. இதனால இந்த பொண்ணும் தெரிஞ்ச அங்கிள் போலீஸா இருக்கிறனால அவர்கிட்ட இந்த ரவுடிங்களை மாட்டி விட்டுறா. அந்த ரவுடிங்களும் இந்த போலீஸுக்கு பயந்து அந்த போனை கொண்டு வந்து இந்த பொண்ணு கிட்டே கொடுத்துறாங்க. மறுபடியும் இந்த பொண்ணு இப்ப கூட ஒண்ணு இல்ல, இந்த போனை நான் உங்களுக்கே தரேன், அந்த பிடி சாரை மட்டும் நீங்க அடிச்சிருங்கன்னு சொல்றா. கரெக்டா இவனுங்களுக்கு கடன் கொடுத்த பெரிய ரவுடிங்கன்னா வந்து அந்த ஐபோனை வாங்கிக்கிறானுங்க. இங்க பாரு, நீ என்கிட்ட வாங்கின கடனுக்கு எனக்கு இதுவே போதும், ஆனா நீ அந்த குட்டி பொண்ணு சொல்ற மாதிரி அந்த பிடி சாரை நீ அடிக்கிற, அப்படி இல்லனா இவன் அப்படி எதுவும் அடிக்கலனா நீ என்கிட்ட வந்து சொல்லு பாப்பான்னு சொல்லிட்டு விரட்டிட்டு கிளம்பிடுறாரு. இவன் அவனுங்களுக்கு எல்லாருக்கும் பயந்துட்டே அந்த பிடி சாரை அடிக்கலாமேன்னு அந்த சாரு பக்கத்துல போறான். இவன் அந்த சாரை வம்பளத்தை அடிப்பானேன்னு பார்த்தா அவர் ஒரே உதையிலேயே இவனை நாக் அவுட் பண்ணி கீழே விழ வச்சிடறாரு. இவருக்கு என்ன ஆச்சோன்னு பக்கத்துல போய் பார்த்தா இவரு பட்டாம்பூச்சி சேகரனால இவரை சுத்தி பட்டாம்பூச்சியா பறந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.